வாங்க வாங்க. வந்தாச்சு. என்ன எல்லாம் அசம்பிள் ஆயிட்டீங்களா? வந்தாச்சு. இப்ப நம்ம டூர் போறோம். ரோடு வெயிலுங்க தாங்க முடியல. இருக்க முடியல. கையெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. கூலிங்கா எங்க போலான்னு பாக்குறேன் நானு. கூலிங்கா போயிரோன்றியா? கூலிங்கா போயிரோம். கொடைக்கானல் போயிர வேண்டியதா? கொடைக்கானல் ஊட்டி கொடைக்கானல் போனா தான் போக முடியாது. இ பாஸ் போட்டா தான் போக முடியும்ட்டாங்க. நான் லூஸ் மாதிரி சொல்ற. அப்படியா? இ பாஸ் போடணும்னா இ பாஸ் சொல்லிட்டாங்க. லூஸ்ல சொன்னா நீ கொரோனா வந்துருச்சா இங்க? எதுக்கு இ பாஸ்? அதுல நிறைய வண்டிகள் போறனால இ பாஸ் முறையில வந்து குடுக்குறாங்களாம். நம்ம போறனால கிடைக்கும். சீசன்ல தானே மாப்ள போக முடியும். இப்போ போய் இ பாஸ் போடு. ஓ விடு. குற்றாலம் போவோம். குற்றாலமா? குற்றாலத்துக்கு போயிடுவோம். குற்றாலத்துல தண்ணி இருக்கா? தண்ணிலாம் இருக்கும்டா. எப்பவுமே தண்ணி வரும். அதான் ஃபேமஸ். ஆமா. குற்றால தண்ணி இருக்கா? சிலு சிலுன்னு வரும். மூலிகை தண்ணி. மூலிகையில போட்ட தண்ணி கீழ வரும். குளிச்சோம்னாலே அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்ப கன்ஃபார்ம் போறோமா? கன்ஃபார்ம் போறோம். நான் பொண்டாட்டி போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன். என்ன பெர்மிஷன்? அப்புறம் ஏறு வண்டி ஏறுடா. அப்படியே டேய். வண்டி எடுக்கறடா. டேய் குற்றாலத்தை துள்ளுதான்டா ஃபேமஸ். அங்க வாங்கிக்கலாம் போங்க. போ ஏறு. ஏறு. Dress இங்கிலீஷ்ல ஒரு கோட் சொல்லுவாங்க மாப்ள. unplanned trips are great because planned trips never happen. அப்படியா? அதாவது பிளான் பண்ணா நடக்காதுங்கறாங்க. அதான் திடீர்னு ஓய்ப் கேக்க போறேன்னு போய்ட்டானே. அதாவது மாப்ள Dress கூட எடுத்து வைக்கல. வாடா போய் வேட்டி வாங்கிக்கணும் தூக்கிட்டு வந்த பத்தியா? அங்க நிக்கிற நீ. குண்டு கிண்டு எல்லாமே கிடைக்குது. இங்க வாங்கிடுவோம். இங்க வாங்கிட்டு இருப்போம். வா குளிக்க போ. என்னையா ஏதோ ஆரஞ்சு அலர்ட்ங்கறாங்க. ஆரஞ்சு கேப்ல வேணாங்க. அது ஐபிஎல் ஆரஞ்சு இல்லையா? குளிக்க தடையா? குளிக்க தடைனா? அலர்ட் தண்ணி அதிகமா வந்துட்டு இருக்கு. அளவுக்கு அதிகமான தண்ணி வருதுங்கறாங்க. தண்ணி வந்தா தானே குளிக்க முடியும். லூசு பேருமே. அளவுக்கு மேல வந்துட்டே தாங்க முடியாது. ஏய் நான் பாட்டு கொடைக்கானலுக்காச்சும் கூட்டு போயிருப்பேன். எதுக்கு நான் இங்க கூட்டு வந்து? ஏ பாஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய மாட்டு தெரியுமா உனக்கு? ஏ பாஸ் பேர்லாம் சொல்லியே தப்பிக்கறானே. இருடா போன் வருதுடா. அமைதியா இருங்க. டேய் என் ஃப்ரெண்ட் தான் பேசுறான். என்ன மாப்ள? அவள எங்க இருக்க? நான் குற்றாலம் வரைக்கும் வந்தேன் மாப்ள. நீ எங்க இருக்க? நான் கொடைக்கானல் வந்திருக்கேன். கொடைக்கானலா? ஆமா மாப்ள. மாப்ள கொடைக்கானல் வந்து இ பாஸ் கஷ்டம்னாங்க. இ பாஸ்லாம் போட்டா உடனே வந்துருச்சு மாப்ள. வந்துட்டேன். உடனே வந்துருச்சா? ஆமா. அப்ப இந்த இ பாஸ் வாங்குற கஷ்டம்லாம் கிடையாதா? ஒரு கஷ்டம் இல்ல மாப்ள. 2 நிமிஷத்துல எடுத்துறலாம். 2 நிமிஷத்துல எடுத்துலாமா? போஸ்ட் நின்னு எடுத்துறலாம். அப்படியா? ஆமா மாப்ள. சரி நீ வை மாப்ள நான் பேசுறேன். ஏய் உன் பேச்ச கேட்டு வந்ததுக்கு என் ஃப்ரெண்ட் கூட போயிருந்தா கொடைக்கானலாச்சும் கூட்டு போயிருப்பான். இல்ல நான் நினைச்சேன் கஷ்டமா இருக்கும் போல நினைச்சேன். டேய் கூட இருக்கவங்க எல்லாம் முகரை எல்லாம் பாறா. இதெல்லாம் டூர் வர மூஞ்சியாடா. இனிமே ஜென்மத்துக்கு வர மாட்டாங்கடா. அடே நீ ஏன்டா அப்படி நினைக்கிற? பாசிட்டிவா திங்க் பண்ணு. இப்ப திருப்பி சென்னைக்கு போவோம். போயிட்டு அடுத்த வாரம் திருப்பி கொடைக்கானல் போவோம். கொடைக்கானல்ல போக முடியாதுடா. அடுத்த வாரம் அவன் நார்த் இந்தியால இருந்து ஃபாரின்ல இருந்து வந்து கொடைக்கானல் வந்துட்டு இருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு உன்னால கொடைக்கானல் போக முடியாதா? அப்புறம் எப்படிடா தமிழ்நாடு முன்னேற? இல்ல ஒரு தமிழனா தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இடத்துக்கு நீங்க எல்லாம் போய் வண்டியில இருங்க. தமிழ் புரட்சியே நீ இதுலதான் காட்டி இங்க வர மத்த கூட விட்டுருவேன். தமிழை வாழ வைக்கிறதுக்கு விஷயம் வர குற்றாலத்துல தள்ளி ஊரு வரலான்னு இ பாஸ போட்டு இங்க வந்தோம்னாலும் வண்டியை பார்க்கிங் பண்ண முடியல. எங்கடா போக சொல்றீங்க? என்னைய எவ்வளவு நேரமாடா சுத்துறது? ஏண்டா ஊருக்கு உங்களுக்கு இடமே கிடைக்கலையா? அம்பூட்டு பேரும் அந்த ஒரே ஊருக்கு வருது. சார் அங்க நிப்பாட்டாதீங்க சார். என்ன நிப்பாட்ல சும்மா ஆள் வராங்க. ஏத்தி பார்க்கிங் கிடையாது. நோ ஹால்ட். வண்டி எடுங்க சார். எடுக்கலையா சார்? பார்க்கிங் இருக்கா சார்? எங்க இங்கெல்லாம் நிப்பாட்டாதீங்க. கிளம்புங்க. கிளம்புறியா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது? எல்லாரும் சார் அங்கெல்லாம் நிப்பாட்டாதீங்க. எங்க நிப்பாட்றது? பார்க்கிங் கிடையாது சார். நோ பார்க்கிங். எடுத்து போறேன். பார்க்கிங் இல்ல போங்கன்றல. போறமா நானு. சார் பார்க்கிங். எங்க அப்பா இங்க வண்டியை நிறுத்த கூடாதுன்னு சொன்னாரு. எங்க உங்க அப்பா? அங்க இருக்காரு. அங்க இருக்கு சார். கூட்டி வர அப்பாவை. வேணாம். நிறுத்தாதடா போடா. ஏய் எல்லாம் குழந்தையெல்லாம் அப்படி வளர்த்து வச்சிருக்காங்க. ஹலோ சார் எல்லாம் நிப்பாட்டாதீங்க. எடுங்க வண்டி எடுங்க சார். எங்க வண்டி எங்க சார்? நான் நிறுத்த தள்ளி கொண்டு போக. வத்தலகுண்டுல நிப்பாட்டுக்க போக. வத்தலகுண்டு அடிவாரம்ல. வத்தலகுண்டுல தான் பார்க்கிங் இருக்கு. கொடைக்கானல்ல கிடையாது. போங்க சார். போறங்க. வெளிய வாங்க. போங்க. ரிவர்ஸ் பாக்குறேன். வாங்க சார். வர்றேன். இரு நீ வண்டி பின்னாடி எடு. அப்பதான் நான் எடுக்கிறேன். வேறனா பூந்துற போறான். எடுங்க. நான் பார்க்கிங் போடுறாங்க. நானு போ வாயா. நீங்க ஓட்ட தெரிய மாட்டீங்க வந்துடுறாங்க. பார்க்கிங் நிறுத்திட்டு இருக்கேன். நீ பாட்டு வந்து உள்ள சொல்லிட்டு போயிட்டு அப்பா விட்டு பட்டா போட்டு வச்சிருக்காரு. நான் வண்டி பார்க்கிங் போட போறோமா? அவ்வளவு நாள் நின்னுட்டு இருக்கேன். காலையில இருந்து நின்னுட்டு இருக்கேன் நானு. வக்கல்ல பார்க்கிங் போடுறது நீ ஐயோ சார் பசுமை பள்ளத்தாக்குல இருந்து ஒருத்தரை புடிச்சு தள்ளி விட்டாங்க. தள்ளி விட சும்மா கொலை இல்லையா? கொலை அப்படியே வாயா ஓரமா வாயா. 2 4 இங்க 1 10 4 இருக்கு. போனா இருக்க சார் 10 14 நாள்
வாடா ஒரு 14 நாள் நம்ம கடத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, பெரிய ரிலீஃபா இருக்குங்க நமக்கு. சம்பளம் கம்பளம் போட்டுருவாங்களா மாச கடைசி? மாச கடைசியா ஆறா வெண்ணையா இருக்காங்க. மாச கடைசியில சம்பளம் பத்தியும் கிடையாது. என்ன பிரச்சனை? ஸ்கூல் ரீஓபன். ஸ்கூல் ரீஓபன் ஆக இன்னும் 14 நாள் இருக்கு. இந்த 14 நாள் நம்ம கடத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, வெற்றி நமக்கு. ஏங்க அப்படி சொல்றீங்க? ஏங்க கொஞ்சம் அமைதி இருந்து பாருங்க என்னன்னு. அப்பா அப்பா இவன் என்ன கடிச்சு விட்டான். அப்பா வேணா அடிச்சு விட்டா நீ சொல்ற. என்னடா கோவப்படுறியோ? போடா போடா நீ போடா. ஐயோ வீட்டுல ஏன் பையன் தாங்க, வீட்டுல ஒரு 5 நிமிஷம் சும்மா விட முடியலங்க. இப்படி விட்டுட்டு இப்படி போனா அடிச்சுட்டு நிக்கிறாங்க, ரிமோட் அடிச்சுக்கிறாங்க, ஏதாவது ஒண்ணு அடிச்சுக்கிறாங்க, கேம் விளையாடுறதுக்கு அடிச்சுக்கிறாங்க. காட்டே தூக்கி மாட்டேன். பசிக்குதா? பசிக்கு தரண்டா போடா உள்ள வீட்டுல போடா. நான் தரண்டா வரேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்குது. ஐஸ்கிரீம் வேணும்பா, வாட்டர் மெலன் வாங்கி கொடுப்பா. அப்பா வாங்கி தரேன். அப்பா ஐஸ்கிரீம்ப்பா வாங்கி தரேன். ரிமோட் போன கொஞ்சம் தாங்க சார். நாளையில இருந்து தலையா வலிக்குது. ஸ்கூல்காரங்களை போட்டு கிழிக்கிறேன். ஹலோ ஸ்கூலா? டேய் எப்படா ஸ்கூல் ஓபன் பண்ணுவீங்க? ஓபன் பண்ணுங்கடா. டேய் நான் காசு கட்டல, அவ்வளவு காசு கட்டல. என் பொருளை தொட காசு வாங்கிருக்கீங்க பாருங்க, அடிச்சிட்டு இருக்காங்க. எடுத்துட்டாம்பா, வியாபாரம் எடுத்துட்டு அவனை வெட்டாம. ஐயோ போட முடியும். ஐயோ ஏ பண்டி, இந்த இடத்துல நீ என்ன போன? நான்சி, நீ இந்த ஸ்கூல் ஏதாவது இருக்கான்னு பாக்குறியா? எங்க வீட்டுல பர்த்டே இருக்கான், அதுக்காக தான் நான் உங்களை எல்லாம் கூப்பிட்டிருக்கேன். ஏ பண்டி, நான் எத்தனை தடவை என்னடா இது பர்த்டே எடுத்துனா என்னடா அது சேனல் இது? இந்த இடத்துல நீ பொம்மையை வச்சு விளையாடுற, நீங்க விளையாண்டுட்டு கதை சொல்லணும்டா. இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க டாடி. இது பண்டி, நான் அன்னைக்கு போனேனா, இந்த ராம் பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறான். லில்லி, நீ இத கொஞ்சம் கூட கேட்க மாட்டியா? சேனல்ல மாத்திடா, வேற சேனல்ல மாத்திக்கடா, வேற ஏதாவது பாருங்கடா. என்னடா இது பாக்குறீங்க? என்னடா சத்தம் இங்க? என்ன சத்தம்? ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன உனக்கு தெரியாது? நீ என்ன பாக்குறாங்க இந்த டிவில? என்ன பாக்குறாங்க? எவனோ ஒருத்தர் டிவில பொம்மையை வச்சு இப்படி ஆட்டி ஆட்டி இருக்காங்க. அத பாத்துட்டு இருக்கான் நீ. வண்டி வேற பாரு. அவனுக்கு ஏதோ பிடிச்சத பாத்துட்டு போறான். உங்க வேலையை பாருங்க. காதுல உழுது எரிச்சலா இருக்குங்க. சரி ஓகே வேற சேனல் மாத்துங்க. அப்ப கடுப்பா வருது. எரிச்சலா இருக்கு. வேற சேனல் மாத்துங்கப்பா. சரி டீச்சர் ஃபேமிலி போட்டு பாருங்கடா. ஃபேமிலினா பாரு, ஃபேமிலியே பார்க்கலாம், ஒண்ணும் இல்ல பார்க்கலாம். என்னடா பாக்குறீங்க? நல்லாவே இல்லடா இது. இந்த ஸ்குட் கேம்ல வர பொம்மை என்னடா பாக்குறீங்க? பார்க்காதீங்க. ஏய் பெரிய பிடிச்சிருக்கீங்க எனக்கு. ஏய் ஆஃப் பண்றாம்ல, டிவி ஆஃப் பண்ணுங்க முதல்ல. ஆஃப் இதுக்கு ஒண்ணுங்க நீங்க. ஏய் வெரி பிடிச்சிருக்கீங்க. என்னடா அத ஆஃப் பண்ண டிவி ஆன் பண்றா. நீ பாரு ஆன் பண்றா. ஆஃப் பண்றேன் நானு. ஆன் பண்றேன்டா. ஆஃப் பண்ணிட்டேன். 2 குரா ஆஃப். டேப் எடுத்துரு. ஐயோ எத்தனை ஸ்கிரீன்டா வச்சிருக்கீங்க? இங்க குறாமல அத குறா. இத பாருங்கடா. என்ன எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட அப்பா ஐபிஎல் பாத்துறடா குறா. டேய் வாடா வாடா போன குறா. வாடா சார் வாங்க, ஹெல்ப் வாங்க சார். ஏய் தம்பி, வாங்க சார். டேய் ஸ்கிரீனை விட்டு தூக்கிடா. ஐயோ ஸ்கிரீனை விட்டு இவங்கள பிரிக்க முடியாது. ஸ்கிரீனை விட்டு தூக்கிடா. புடிச்சிட்டேன். சக்சஸ். போன கொடுத்துரு சார். மோசமான சார். ஐயோ டேய் சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆஃப் ஆக போகுது. சார்ஜ் இல்லையா? அவ்வளவுதான் ஆஃப் சார்ஜ் ஆகுது. இல்ல, ஆஃப் ஆயிரும். இவங்கள ஸ்கிரீனை விட்டு இப்படி தான் பிரிச்சாகணும். சார்ஜ் இல்லையா? இப்போ என்ன பண்ணுவ? ஐயா கையிலே சார்ஜர் வச்சிருக்காங்க. கால்கிட்ட கலெக்டரா போட்டுக்கிட்டு என்ன வேலை பாக்குறாங்க? ஐயோ எங்க வந்துருங்க. வந்துருங்க. என் பிள்ளைங்க இப்படி ஆயிடுச்சு. ஐயோ ஸ்கிரீன் அடிக்ட் ஆயிட்டாங்க. என்னடா என்ன இங்க கிளம்பிட்ட போல? என்னடா மேக் வே ஃபார் நாடி மாதிரி இருக்கே. என்னடா அது கொடைக்கானல் போறோம்ல நாங்க. கொடைக்கானலா? ஏய் ஊர் வெயில சூட்ட தணிக்க நியூஸ் பாத்தியா? பார்த்தேன். ஈ பாஸும் எடுத்துட்டேன். E-pass இதுக்கு அப்புறம் யாரையும் என்ன தடுக்க முடியாது. வெதர்ல தெரியும் எனக்கு. எல்லா வெதர் எனக்கு தெரிஞ்சதால நாங்க போறேன். இங்க சுட்டடிக்கும் சூரியன், அங்க போனா குளு தெரியுமா உனக்கு? செம்மையா இருக்கு. போபி சாரிடா உன்னை கூட்டிட்டு போக முடியல. நாங்க மட்டும் ஃபேமிலியா போயிட்டு உனக்கு வரும்போது குளிர் கொஞ்சம் வாங்கிட்டு வரோம். சரிடா. இவர் யாருடா? ஏன் தம்பி. தம்பியா? செத்து போன இங்கிலாந்து ராணி புதகுடியில இருந்து ஏன் சொந்த மாதிரி இருக்குடா. என்ன புதகுடி பேசிட்டு இருக்கேன். டெய்லா கொஞ்சம் கேப் போட்டுருக்கேன். அப்படியா? பிக்னிக் போறோம்ல. கொடைக்கானல் போய் மாட்டிக்க வேண்டியதானே மாப்பிள்ள. இங்கே எதுக்கு மாட்டிக்கிட்டு சுத்துற?
கொடைக்கானல் விட்டு இறங்குற வரைக்கும் நான் மாத்த மாட்டேன். ஒரு வைப் செட் ஆயிடுச்சு எனக்கு. சரி சரி. ச்சே, நம்ம தாண்டா கொடைக்கானல் போறோம். கோபியெல்லாம் பாவம் வெயில்ல இங்கே சுட்டரிச்சு கருவாடா கிடப்பான். வெயில்ல எதுவும் போவாத, வெளியவே இருக்காத, வீட்டுக்குள்ளேயே கடை. மழை பெய்யுற மாதிரி. மழைதான். என்னைக்கு ரிட்டர்ன் வருவேன் கொடைக்கானல்ல இருந்து? 22 வரும். 22ஆம் தேதி வரைக்கும் மழை. என்ன? ஆமா, 22க்கு அப்புறம் செம்ம வெயில் அடிக்குமா. அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன், 23ஆம் தேதி புக் பண்ணிட்டேன். என்ன என்ன கோபி? 23 நான் போறேன். அப்பதானே யூஸ். வெயில் இங்க அடிக்கிறப்ப அங்க போய் யூஸ் பண்ணணும். இங்கே மழை நல்லா கொடைக்கானல் மாதிரி இருக்கு. எதுக்கு நம்ம போகணும்? இல்ல கேன்சல் பண்ணா தர அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல கோபி, உன்கிட்ட எதிர்பார்க்கிற கஷ்டம் தானே. தொப்பிய மாட்டாரான்னு சொன்ன கேட்டியாடா? அதான் அவன் கலாச்சிட்டு போறான். இப்ப வெறுப்பாத்துல வந்தா நம்மள வெறுப்பாக்குறாங்களே. அது வெளிய போனா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப ஆமாடா, வெளியே எங்க போறதுடா அவனே? எல்லா இடமும் இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, இன்ஸ்டாகிராம்ல நான் எல்லா இடத்துக்கும் போனவங்க இருப்பாங்க. அவங்க அப்படியே வீடியோ போட்டுருப்பாங்க. நிறைய டீடைல்ஸ் சொல்லுவாங்களோ. ஆமா ஆமா, நல்லா அறிவா சொல்லுவாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா ஃபாலோ பண்ணுவேன். நல்லா எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க குடும்பத்தோட நீங்க ஜாலியா சூப்பரா ஒரு ஒன் டே ட்ரிப் போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? பாத்தியா, ஒன் டே ட்ரிப். கரெக்ட்டா ஒன் டே ட்ரிப். பரவாயில்லைடா. எல்லா ட்ரிப்பும் பக்காவா சொல்லுவாங்க பாரு. மறக்காம இந்த ரீல்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிக்க. பண்ணிட்டேன். இந்த இடம் மூணார்ல தாங்க இருக்கு. மூணார்ல இந்த டேய் நிறுத்துடா. என்னடா அவன் மூணாருக்கு போணுங்கறான். டேய் மூணாருக்கு போணுனால இங்க இருந்து 1.5 நாள் டிராவல் பண்ணி போணும்டா. அது எப்பறம் ஒரு நாள் ட்ரிப் ஆகும்? இது எப்பறா இது? என்ன சொல்ற முழுசா கேப்பாரு. யானைகளுக்கு நீங்க உங்க கையாலேயே சாப்பாடு போடலாம். யானைகள் சாப்பாடு போறணும். ஏன் ஆஸ்திரேலியா போய் கங்காருக்கு கையிலே புல்லு விட்டுலாம் சொல்ல வேண்டியதானே? அசிங்கமா ஏதாவது சரி திட்டி இவன் அன்ஃபாலோ பண்றான். அடுத்து பண்ணிட்டேன். அது சேவ் பண்ண டெலீட் பண்ணு. டெலீட். அடுத்து இங்க ஏய் இன்ஸ்டாகிராம் வேணாம், நீ வரணும். ஒருத்தன் முன்னாங்கிறதுக்காக ஊரையே இப்படி பேசாத. அடுத்து இந்த பொம்பளை கோடைக்கால விடுமுறையை நீங்க தனிக்கவே இந்த அம்மா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கேடா. அருமையா இருக்கும். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல தாங்க. ரொம்ப பக்கத்துல இருக்கான். தடா ஃபால்ஸ் எதுவும் சொல்லுதோ? தடா ஃபால்ஸ் நான் போனதே இல்ல. நீ போயிருக்கியா? நான் சொல்றாங்க, நானும் இது வரைக்கும் போனது இல்ல. ஒரு நாள் போயிட்டு பாருங்க நினைக்கிறேன். நான் ஊட்டில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் உள்ள போகணும். ஏய் இந்த பொம்பளை ஊர் இது தெரியல. இது கூட கோயம்புத்தூர்காரங்களுக்கு வீடியோ சொல்லுதா? நம்ம அசிங்கமா திட்டி விட்டுறேன்னு சொல்லி இது என்ன நினைச்சுக்கிருக்கு? 20 கிலோமீட்டர். நான் திருநெல்வேலியில இருக்கேன். நான் எப்படா 20 கிலோமீட்டர்ல போக முடியும்? இல்ல நீ சென்னையில இருக்க, எப்படா போக முடியும்? விஷயமே தெரியல உனக்கு. ஊட்டில இருந்து 20 கிலோமீட்டர். ஊட்டிக்கு நீ போயிட்டு அங்க இருந்து கிலோமீட்டர் ட்ரிப் பண்ணி பிளான் பண்ணு. போடு ஃபுல்லா என்னதான் சொல்லுதுப்பா போடு. நீங்க உங்க கோடை காலத்தை நீங்க ஈஸியா சமாளிக்கலாம். நல்லா குளிரா இருக்குங்க. இங்க பக்கத்துல ஆமா ஊட்டில குளிரா இருக்கும், யாருக்கு தெரியாது இல்ல. அது புதுசா சொல்லுது. இது இன்ஃபர்மேஷன். தயவுசெய்து மாத்திரு. நான் ஏதாவது அப்புறம் கெட்ட வார்த்தையில சொல்லிடுவேன், சென்சார்ல போயிரும். சரி நீங்க யாருமே போகாத ஒரு ஹிடன் பிளேஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. இவன் தாண்டா வேணும். இவன மாதிரி ஆளா புடி. அதத்தான் சொல்றேன். ஹிடன் பிளேஸ் சொல்றான் பாரு. ஹிடன் பிளேஸ் இந்த மாதிரி சொல்றா. ஏன்னா எல்லாரும் போறதுக்கு போனா கும்பலா இருக்கு. எங்க போனாலும் கூட்டமா வந்துடுறாங்க. அட முட்டுக்காடு பீச்சுக்கு போனாலே சும்மா முக்கி நிக்கிறாங்க 3000 பேர். என்னத்த சொல்றது போடுறீங்களா? அப்ப மறக்காம இந்த ரீல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஹிடன் பிளேஸ் எங்க இருக்குன்னா ரொம்ப பக்கத்துல, அதாவது திருநெல்வேலியில இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தென்காசி பக்கத்துல. ஸ்டாப் பண்ணு. தென்காசி பக்கத்துல செங்கோட்டைன்னு இவன் என்னடா அவன்? அங்க ஏதோ ஒரு வித்தியாசமான இடம் இருக்கும் போல இருக்கு. இருக்கும் போல. யாருக்கும் தெரியல. இவன் புதுசா ஒரு மேட்டரை போய் பார்த்துட்டு சொல்றாங்க. இதே வேலையில இருக்காங்க. இதே வேலையா போறாங்க இல்ல. எனக்கு தெரிஞ்சு அங்க இருந்து அச்சன் கோயில் எல்லாமே பக்கம்ங்கறாங்க. கேரளாக்குள்ள போவான்னு நினைக்கிறேன். போடு. செங்கோட்டை வரையும் போயிருக்கானே பாரு. இடம் தாங்க குற்றாலம். நான் எங்கேயுமே போகலடா. எனக்கு வெக்கேஷனே கிடையாதுடா. நான் வீட்லயே இருக்கேன்டா. குற்றாலத்தை ஹிடன் ஸ்பாட்டுக்கு